ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நேற்று நாங்கள் சந்தைக்கு போயிட்டு இருந்தோம். இது வந்து சந்தையில் வாங்கினது, இது வந்து காய் வண்டியில் வாங்கினது. இதுவும் 90 ரூபாய், இதுவும் 90 ரூபாய். என்னென்ன வாங்கியிருக்குன்னு வாங்க பார்க்கலாம். கோஸ் வந்து 1 கிலோ ஒரு 20 ரூபா தான், பரவாயில்ல. ஆனால் கோஸ் பரவாயில்ல ரேட்டு. இஞ்சி வந்து 30 ரூபா, 1/4 கிலோ 30 ரூபா, 25 ரூபாயா, அப்படியே 30 ரூபாய்க்கு சேர்த்து போட்டாங்க. இஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இஞ்சி பாருங்க, இது முப்பவே இல்லை, எல்லாமே பிஞ்சு இஞ்சி. அதுவும் இப்போ நல்லாவே பார்த்து வாங்கணும். இது இஞ்சி 30 ரூபாய்க்கு. அப்புறமா இது வந்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் பரவாயில்ல. இங்கே வண்டியில் வந்து சின்ன வெங்காயமே 2 கிலோ 50 ரூபான்னாங்க. அங்கே வந்து பெரிய வெங்காயம் பாருங்கள், 2 கிலோ 50 ரூபா. இது வந்து சந்தையில் வாங்கினது. இது வந்து காய் வண்டியில் வாங்கினது. இந்த கத்திரிக்காய் வந்து பக்கத்து வீட்டு பாட்டு தெரிஞ்சு இந்த செடி ஒன்று இருக்கிறவங்க இருந்தோம். ஆனால் ஒரு செடி ஸ்டவ் எப்பயுமே ரெகுலராக காய்ச்சிட்டே இருக்கு. வந்து பீன்ஸ் பாருங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷான பீன்ஸ். இது ரேட்டு தெரியல, இதெல்லாம் ஒட்டுதான் வாங்கினால. பீன்ஸும் பச்சை மிளகாயும் கலந்து இருக்கா. பச்சை மிளகாய் 15 ரூபாய்க்கு போட சொன்னான்னு நினைக்கிறேன். ஆனால் பச்சை மிளகாய் கம்மியாக தான் வரும், ரேட்டு அதிகமாக என்னன்னு தெரியல. முள்ளங்கி வந்து 10 ரூபாய். முள்ளங்கியுமே பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கியாக இருக்குது, குண்டு குண்டா. அப்புறமா உருளைக்கிழங்கு 1/2 கிலோ. பூக்கட்டில காய்கள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல வரும், அது கம்மியாக தான் இருக்குது போகிறோம். ஊர் சந்தையெல்லாம் ரேட் என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடியே தக்காளி வந்து 3 கிலோ 50 ரூபான்னு வாங்கிட்டேன். அப்புறமா இது வந்து பீட்ரூட்டும் கிலோ 20 ரூபா தான் வரும். இதுவுமே கிலோ 20 ரூபா தான். கொஞ்சம் சின்ன சின்ன கிழங்காக தான் இருந்துச்சு. நான் எப்பயுமே சின்ன சின்ன கிழங்கு தான் எடுப்பேன், மணக்கிழங்கு ரொம்ப பெருசாலாம் எடுக்கிறதுல. பீட்ரூட்டும் கிலோ 20 ரூபாய். இதுதான் நான் வாங்கின காய்கறி. தக்காளி வந்து முன்னாடியே 3 கிலோ 100 ரூபான்ட்டு வாங்கி அடிச்சிடுவோங்க. வெங்காயம் என்ன பரவாயில்ல தான், 2 கிலோ 50 ரூபா, பெரிய பெரிய வெங்காயம். ஓகே, உங்கள் ஊரில் சந்தையில் என்ன விலை காய்கறி அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோட சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.